சரி. இப்ப திருமணத்துக்கு எந்த கிரகத்த நாம புடிச்சுக்கணும்? அது அத அத பத்தி பார்க்கணும்னா யார பார்க்கணும்? ராகு. ராகு. ராகுவா? ஆமா. என்ன சொல்றீங்க சார்? அவர் நிழல் கிரகம் சார். ஆமாங்க. அ. திருமணம்ன்றது நிழல் தான். ஓ! அப்படி சொல்றீங்க. ஆமா. அது மட்டும் இல்ல. மாறுபட்ட பார்வைனா ராகு. ஒரு வேற திங்கிங், வேற ப்ராசஸ்னாலே மாறுபட்ட. திருமணமே மாறுபட்டது தான். ஆமா. காரணம் என்னன்னா, அ. திருமணம் வரை எல்லா பெண்களையும் அம்மாவாவும், சகோதரியாவும் பார்த்துட்டு இருக்கோம். அதே போல பார்வையை மாற்றி ஒரு பெண்ணை மனைவியாக பார்க்கிறது திருமணத்துல தான். கரெக்டா? அப்போ மாறுபட்ட பார்வை ராகு. காலபுருஷனுடைய 7வது வீட்டில் இருக்கக்கூடிய முழு நட்சத்திரம் ராகு மட்டும்தான். சுவாதி. ரைட்டா? எல்லா விதத்திலும் ராகுவுடைய தசாபுக்தி எவ்வளோ? 18 வருஷம். அப்போ திருமணத்துக்கான குறைந்தபட்ச ஏஜ் எவ்வளோ? 18. புரியுதா? ஒரு முறை ராகு 18 ஆண்டுகளை கடந்தால் அவருக்கு திருமணத்துக்கான பரிபக்குவம் வந்துடும் அர்த்தம். 18 தானே திருமண காலம். அப்போ 18 வருடம் கழித்தால் 2வது சுற்றில் திருமணத்தை செய்து வைப்பார். இதுதான் பொதுவானது. முதல் சுற்று 18 வயசு. 18. அடுத்தது 36. அப்போ பொதுவாக 100க்கு 90% 18லேருந்து 36க்குள்ள கல்யாணம் ஆகிடும். இதானே கணக்கு. அப்போ ராகு தானே முக்கியமான கிரகம்.